வீட்டுல போலாம். இந்த போனுக்கு என்னாச்சு? ஒரு போனும் போகல, வரவும் மாட்டேங்குது. என்ன பிரச்சனையா இருக்கும்? இதுக்கு ரூபா கூட இப்பதானே போட்டிருந்து. போன வந்து என் தம்பி ரீசார்ஜ் பண்ணான். அதுக்குள்ளேயே அவ்வளவு ரூபாயும் பேசி முடிச்சாச்சு. ஒரு மாசம் பேசலாம்னு சொன்னாவே போனே போகல. என்ன செய்ய? தம்பி சேகர வீட்டுல இல்லையா? அவன் இருந்தா கூட பார்த்து தருவான். இந்த போனை யார்கிட்ட கொண்டு போய் காமிக்க? என் புருஷனுக்கு ஒரு போனை போட்டு பேசலாமேன்னு பார்த்தேன். இந்த பையனை போன் போகவே மாட்டேங்குதே. என்ன பிரச்சனையா இருக்கும்? போன் ரிப்பேர் ஆயிட்டோ? இந்த புள்ளிகள் தான் எங்கேயாவது கேம் விளையாடின்னு தூக்கி எரிஞ்சிருக்கோம். என் போன் எடுத்து குறைக்கிறதே ஒரு வேலையை வச்சிருக்காவ. முதல்ல இன்னைக்கு தம்பி சேகர் வந்தோடனே அவளை கேமை அழிச்சு விடலான்னு சொல்லணும். இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு போன் போடணுமே. இந்த போன் எப்படி சரி பண்ணியது? தம்பி சேகர் வரைக்கும் சாயங்காலம் ஆகும். அப்படியே வருவானு பார்த்தா எக்ஸ்ட்ரா எனக்கு டியூட்டி போட்டாவன்பா. இல்லன்னா ஓட்டி பாக்கேன்பா, இல்ல ஓடாமட்டி பாக்கேன்பா. அவனை ஒரு கதையில சேர்க்க முடியாது, நம்ப முடியாது. அவசரத்துக்கு ஒரு போன் போடணும்னா என்ன செய்ய? இதை யார்கிட்ட கொண்டு போய் ரிப்பேர் பார்க்க? என் தங்கச்சி நிரோஜா இருக்காளா? வீட்டுல தானே இருப்பா. அவ இருப்பா. ஆனா அந்த மீன்காரி அங்க தானே இருப்பா. வானரு, உங்களுக்கு போன பத்தி ஒண்ணும் தெரியாதோ? டெண்டிங்ல இல்ல நீங்க அப்படின்பா. பியாதி இருப்பா. எனக்கு ஒண்ணுமே தெரியல, முட்டாளுன்னு சொல்லுவா. அங்க போறதே வேஸ்ட். நிரோஜாவை படிக்க வச்சனே தவிர ஒத்த பிரயோஜனம் கிடையாது எனக்கு. நாங்க படிக்க வச்சோம், அந்த மீன்காரிக்கு பிரயோஜனமா இருக்கா? அந்த மீன்காரி நான் 2 படிச்சவளே பெற்றிருக்கேன் ஓனரு அப்படிம்பா. ஒரு படிச்ச மருமகளை வாங்கியிருக்கேன் அப்படிம்பா. இதெல்லாம் எனக்கு தேவையா? அந்த வீட்டு பக்கமே பேரக்கூடாது. வேற யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க? ரோசா பிட்ட போல எனக்கு ஒண்ணும் தெரியாது, கூமுட்ட. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேங்க, நீ பரவாயில்லையேங்குது. அது படிச்சிருக்க படிப்பை விட செகண்ட் ஸ்டாண்டர்ட் அதிக படிப்பா. 5வது ரொம்ப குறைஞ்ச படிப்பு. சரி, நம்மளுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறது ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த குழந்தை கணக்கப்புல மாதிரி கணக்கு பாப்பா. வேறல என்ன கூட்டிட்டு கிடக்கா? போன்ல அவளுக்கு என்ன தெரிய போகுது? வேற யார்கிட்ட போவ? வேற யார் படிச்ச பிள்ளைகள் இருக்காங்க? வேற யாருக்கு? அந்த குடுமிதான் இருக்கா. அவ அம்மா கறிச்சிருப்பா. எப்ப பார்த்தாலும் எக்கா என் பிள்ளைப்பா அடிச்ச பிள்ளைக்கா அப்படிம்பா. ஆனா அவட்ட போனா ரொம்ப பேசுவாளே. சரி சரி, அவ பேசினா அவளுக்கு 4 மடங்கு நான் பேசுவேன். அவட்டே போய் இதுல என்ன பிரச்சனை இருக்கு பாருன்னு கேப்போம். குருவி தவிர வேற ஆளுங்க இல்ல. என்னது கண்டாவி? நானும் அவன் gift தரானே உள்ள ஏதோ விலை மதிக்க முடியாத ஐட்டம் இருக்கும்னு நினைச்சு எடுத்து பார்த்தேன். அவன் என்னடா வெறும் லவ் லெட்டர் எழுதி தந்திருக்கா. நான் கூட ஏதோ டைமண்ட் ரிங், டைமண்ட் நெக்லஸ் இருக்கும்னு நினைச்சேன். வந்த வரைக்கும் லாபம் வாங்கிட்டு அவனை ஏமாத்திரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் என்னடா என்னை ஏமாத்துற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். நான் அத கேட்டேன், அவன்ட்ட இந்த லவ் லெட்டர் எழுதி தான்னு எழுதி இருக்கான் பாரு. கண்ணு நல்லா இருக்கு, மூக்கு நல்லா இருக்கு, முடி நல்லா இருக்குன்னு. இதெல்லாம் நான் கேட்டது எனக்கு தெரியும். நான் நல்லா தான் இருக்கேன். அவன்ட்ட இந்த gift வாங்காமலே இருந்திருக்கலாம். giftக்குள்ள ஏதோ ஸ்பெஷலான ஐட்டம் இருக்கும்னு நினைச்சேன். இப்படி ஒரு லெட்டர் வச்சு ஏமாத்தி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. இவனெல்லாம் காலத்துக்கு திரும்பி கூட பார்க்கவே கூடாது. முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். குடுமி, குடுமி, என்ன அந்த வனரபியல் வாய்ஸ் கேக்குது? எப்பவுமே எங்க அம்மா பேரை சொல்லிட்டு தான வருவாவ. இன்னைக்கு என்ன என்னைய கூப்பிட்டியாவ? உடனே போய் பார்த்தே ஆகணும். குடுமி, வீட்ல இருக்கியா? அந்த பேட்டியா? இங்க தான் இருக்கேன். எப்பவுமே எங்க அம்மைய தான கூப்பிட்டு வருவியே. இன்னைக்கு என்ன என்னைய கூப்பிட்டு வர்றியே? ஏன் கூப்பிட்ட தப்பா போச்சோ? இல்ல, எப்ப பார்த்தாலும் இன்னைய கொண்டே இருப்பேன் மண்டையா இருப்பேன்பியே. அதான் இன்னைக்கு என்னைய கூப்பிட்டு வர்றியல்ல, அதான் கேட்டேன். சரோஜாக்கா வாங்கக்கா, வந்து உட்காருங்க. இருங்கக்கா, ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து காபி போட்டு தரேன். சிலுப்பா வேண்டாம் சிலுப்பா, நீ பால் வாங்கி கஷ்டப்பட்டுறாத. நான் காபி கண்ட நேரத்துல எல்லாம் குடிக்கிறதில்ல. காலையில குடிப்பேன், அப்புறம் சாயங்காலம் தான் குடிப்பேன். ஏன் மத்த நேரத்துல குடிச்சா என்ன செஞ்சுரும்? மத்த நேரத்துல குடிச்சா அந்த மாதிரி குடிமி நட்டுக்கிட்டு நிக்க வேற என்ன செய்ய? அதனால தான் காபி குடிக்கிறதே தவிர்த்துருவேன். எங்க அம்மா நாட்டு மாட்டு பால்ல காபி போட்டு தருவா. அதனால 2 வேளை குடிக்கேன். இந்த பாக்கெட் பால்ல எல்லாம் காபி குடிக்கிறது கிடையாது. உங்ககிட்ட இருக்கு, அதனால குடிக்கறிய. எங்ககிட்ட என்ன இருக்கோ அத தான் தர முடியும். அதான் இல்ல நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல. சிலுப்பா, நான் இப்ப காபி குடிக்க மாட்டேன், காபி வேண்டாம். சரி சரோஜாக்கா, என்ன அவசரமா வந்தியே? அது வந்து சிலுப்பா உமா குடும்பிய பார்க்க தான் வந்தேன். அம்மா, பட்டச்சேலை எடுத்துட்டு வா, நகனட்டலாம் எடு. சீக்கிரமா ஒரு தட்டல வெத்தல பாக்கு பழம் எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு வா. எதுக்குமா? அம்மா, நீ எடுத்துட்டு வாமா, நான் இன்னை பார்க்க வந்திருக்காமல்ல. ஏன் குடுமி, உன்னை பார்க்க வரவங்களுக்கு இதெல்லாம் குடுப்பியோ? நீ ஒரு சரியான கஞ்ச பிசினாரியாச்சே. நகை நட்டுங்க, பட்டு புடவங்க. என்னது உன்னை பொண்ணு பார்க்க நான் வந்திருக்கேனா? நைனா ஆம்பளை பையனை குடுமி கொண்டே அறுக்க போறேன் பாரு. நீங்க ஆம்பளை பையன் இல்ல, உங்க வீட்ல ஆம்பளை பையன் இருக்கால, அதான் நீங்க என்னை பார்க்க வந்தீங்களோன்னு நினைச்சேன். நினைப்பா நினைப்புதான் பொழப்ப கெடுக்குது.
எப்ப பார்த்தாலும் ஏமா படிச்ச பிள்ளை விவரமா பேசுவாங்க பாண்டிக்கு என்னமா அறியாம பேசியாங்க. இதுல எது உண்மை சொல்லுப்பா? ஏக்கா அவ படிச்ச பிள்ளைதான்க்கா, வயசுல சின்ன பிள்ளைல அதான் சொன்னேன். சொல்லுவா இப்படியே சொல்லிக்கிட்டு உன் மக குடும்பி பேசிட்டே இருக்கட்டும். கொண்டே ஒரு நாள் அறுக்க போறேன் பாரு. இப்ப எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திய? என் போன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. என் புருஷனுக்கு போன் போட்டு போட்டு பார்த்தே போன் போகல. அதான் என்ன ஏது நீ உன்கிட்ட காமிச்சிட்டு போலாமேன்னு வந்தேன். நீ என்னடா ரொம்ப பேசிட்டு இருக்கா? உன்கிட்ட காமிக்கிறதை விட சும்மாவே போயிடலாம். சரோஜாக்கா என் மக விவரமான பிள்ளைக்கா, கூடுங்க அவ எந்த ரிப்பேர்னாலும் சரி பண்ணி தந்துருவா. என் போன்ல ஏதாவது பிரச்சனைனாலும் என் மகிட்ட தான்க்கா கொடுப்பேன், அவ அழகா சரி பண்ணி தருவாக்கா. குடுக்கே நல்லா சரி பண்ணாம தட்டோ அதுக்கு ஒரு கொண்டே அறுத்துறேன். என்னவோ நானே உங்க வீடு தேடி வந்து போன் ரிப்பேர் பார்த்து தரேன்னு சொன்ன மாதிரி தான் ரொம்ப தான் மிரட்டுவியே. நீங்க தானே கொண்டு வந்திருக்கே ஒரு பணிவா குனிவா கேட்டானே. பணிவா குனிவாவா ஆசைப்பட்டுக்க நல்லா கொண்டே அறுத்துட்டு தான் கேப்பேன். சரி சரி தாங்க பாக்கேன். கொண்டே அறுக்கேன்னா உனக்குலாம் பயம் வருது. கொஞ்சம் சீக்கிரத்துல பாரு என்ன பிரச்சனை. நீ புருஷனுக்கு போன் பண்ண முடியல. புருஷனுக்கு மட்டும் இல்ல யாருக்குமே போகல. இருங்க பாக்கேன். இந்தாதான் இருக்கு பிரச்சனையே. போனை ஏரோப்ளேன் மோட்ல போட்டுட்டு எப்படி வர்க் ஆகும்? என்னது ஏரோப்ளேன்ல போட்டுக்க? நான் இப்ப ஏரோப்ளேன் கொண்டு போனேன். இந்த போன் ஏன்டே தானே இருக்கு குடுமி. ஓனரவேல ஏரோப்ளேன் மோட்ல போட்டுருக்கு. நான் ஏரோப்ளேனே பார்க்க போவேலங்க.
ஹலோ சரோ, நீ எங்க இருக்க? ஏங்க நான் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கேன். பஸ் என்ன வரையில வந்த உடனே ஸ்கூலுக்கு வந்துருவேன். என்னாச்சு சரோ, போன் எங்க வச்சிருந்த? இவ்வளவு நேரம் உன் போனுக்கு கால் பண்ணி பார்த்தேன். போன் எடுக்கவே இல்ல, ரீச்லே இல்ல. ஏங்க அது ஏன் கேக்குறியா? அது யார பிளேன்ல கிடந்திருக்கு. நானும் போன் போட்டு பார்த்தேன், போன் போகவே இல்லையா. தம்பி சேகர் வேற வீட்ல இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. என்ன சொல்ற சரோ, ஏரோப்ளேன் இல்லையா? அதாங்க ஏதோ ஏரோப்ளேன் மோடமே அதுல கிடந்திருக்கு. ஓ, ஏரோப்ளேன் மோட்ல இருந்ததா? அப்புறம் எப்படி கண்டுபிடிச்ச சரோ? நான் எங்க கண்டுபிடிச்சேன், எனக்கு ஒண்ணும் தெரியாதே. எங்க ஊர்ல படிச்ச பிள்ளை ஒண்ணு இருக்கு, அதை கொண்டு போய் கொடுத்தே போனே. அவதான் எனக்கு சரி பண்ணி தந்தா. ஆனா என்ன ரூபா தான் 2000 ரூபாய் போச்சு. 2000? என்ன சொல்ற சரோ? ஆமாங்க, இது சரி பண்ணக்கு 2000 ரூபாய் ஆமாமே. ஏரோப்ளேன் நிலையத்துக்கு போன் போட்டு அவியல தான் சரி பண்ணி விட சொன்னா. அவியல உடனே சரி பண்ணி விட்டுட்டாவே என் போன் சரியாயிட்டு. அதுக்கு பிறகுதான் நீங்க எனக்கு போன் போட்டு உடனே போன் வந்துட்டு. சரோ, அதுக்கெல்லாம் ரூபாயே செலவாகாது சரோ. என்னது ரூபாயே செலவாகாதா? ஆமா சரோ, நீ யார்கிட்ட 2000 ரூபாய் கொடுத்து ஏமாந்தா? ஏங்க நான் 2000 ரூபாய் கொடுக்கல. அவ தாண்டி கேட்டா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தாரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ போன்ல இருந்து 2000 ரூபாய் ஏரோப்ளேன் நிலையத்துக்கு அனுப்பியிருக்கேன்னு சொன்னா. இனி எப்படி ஏமாத்திருக்க பாருங்க. அப்ப ரூபாய் கொடுக்காம சரி பண்ணிடலாமா? சரோ, அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் சரோ. நான் உனக்கு நேர்ல வரும்போது எல்லாத்தையும் சொல்லி தரேன். நீ யார்ட்டையும் போய் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கேட்காத. காசை கொடுத்து ஏமாந்துறது சரோ. சரிங்க, நல்ல வேலை கொடுக்காம இருந்தேன். ரூபா வாங்கக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வான்னு சொல்லியிருக்கேன். வீட்டுக்கு வருவாள் அன்னைக்கு கொண்டே அறுத்துப்படி. சரி சரோ, நீ எப்ப ஸ்கூலுக்கு வருவா? ஏங்க நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். பஸ் வந்தோடனே வந்துருவேன். நீங்களும் அங்க வந்துருங்க, நான் போன வச்சிருக்கேன். சரி சரோ, சீக்கிரமா வந்துரு. நான் வேணா வண்டி எடுத்துட்டு வரட்டுமா உன்னை கூப்பிடுறதுக்கு? வேண்டாங்க, பக்கத்துல தானே ஒரு ஸ்டாப் தானே, நான் வந்துருவேன் சீக்கிரம். நீங்க வந்துருங்க உடனே. சரி சரோ, நான் போனை வச்சிடுறேன். வைங்க வைங்க. சரி பேதி எடுப்பா குடும்பிக்காரி, என்னை எப்படி ஏமாத்திருக்கா? பணம் கேட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வருவாள், இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. சரோஜா, நீ என்ன போவிலே ஸ்கூலுக்கு? ஆமாக்கா, இப்பதான் வந்தேன் பஸ் ஸ்டாப்புக்கு. என் போன் கொஞ்சம் ரிப்பேர் ஆகி போச்சு பாத்துக்கிடுங்க. அதாவது ரிப்பேர் பார்த்துட்டு வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அப்படியே நீ பேப்பியோன்னு நினைச்சிட்டு வந்தேன் பாத்துக்க. இல்லக்கா, நம்ம ரெண்டே சேர்ந்தே போவோம். ஆமா ரோசா பக்கம் உங்க பிள்ளைல டான்ஸ் ஆடுதோ? அது வந்து சரோஜா பூ மாதிரி டான்ஸ் ஆடின்னு சொன்னா. அதுக்கு ஏதோ பட்டு சேலை எடுக்கணுமா, மேக்கப் செட் எல்லாம் வாங்கணுமா, தலைக்கு வேற என்னென்னமோ வாங்கி வைக்கணும்னு அவளாம். அப்புறம் புடவை மட்டும் வாங்கின பத்தாது, நகையெல்லாம் வேற வாங்கி போடணுமா. இதெல்லாம் வாங்கக்கே 10,000 ரூபாய் ஆகுது கணக்கு பார்த்தேன். ஏக்கா வீட்டுல உங்க சேலை இருக்கும்ல, அதை ஒண்ணு கொடுக்க வேண்டியதானே? சரோஜா ஏன்ட்ட அந்த கலர் இல்ல பத்துக்கு, எந்த கலர்ல தான் வேணும்னு சொல்லி ரூல்ஸ் போடியாவ சரோஜா. அதுவும் அவிய சொல்லிய கடையில இருக்குமா, அங்க போய் எடுக்கணுமா. அதெல்லாம் சரி வராதுன்ட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் பாத்துக்க. அப்படியேக்கா அஜய் மட்டும் ஏதோ நாடகத்துல நடிக்கேன்னு சொன்னா பாத்துக்க. அதுக்கு வேஷ்டி மட்டும் உண்டா போதான்னு சொன்னான். உங்க அப்பா வேஷ்டி எடுத்துட்டு போ, கிளியாம கொண்டுருன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். அப்படியேக்கா என் மோவே அஸ்வினோ வேஷ்டி தாக்கா வாங்கிட்டு போயிருக்கா. அப்படியே சரோஜா, அப்ப 2 பேரும் ஒரே நாடகத்துல நடிப்பாவன்னு நினைக்கேன். ஆமாக்கா, அப்படியே தான் இருக்கும். ஆமா, பிங்கி டான்ஸ் ஆடியாலோ? ஆமாக்கா, டான்ஸ் ஆடணும், ஒரு கவனு வேணும்னு கேட்டா. நான் வேண்டான்னு சொன்னேன் உங்களை மாதிரி. அவிய அப்பதான் என் பிள்ளை டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்படுது, அவ கேட்கறதுல வாங்கி கொடுன்னுட்டாவ. அதனால என் தம்பியை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருன்னு வாங்கி கொடுத்துட்டா பாத்துக்கிடுங்க. வெறும் ட்ரெஸ் மட்டும் இல்லக்கா, ஷூ சாக்ஸ் என்னென்னமோ கேட்டுட்டு கிடந்தா பாத்துக்கிடுங்க. எல்லாத்தையும் தம்பி தான் கார்ல கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்தா பாத்துக்கிடுங்க. ஓ அப்படியே சரோஜா, கவனுன்னா கூட கம்மியா தான் ஆகும் சரோஜா. பட்டு கூட ஒன்னொன்னு நிறைய ஆகும்னு நினைச்சிட்டு எனக்கு பயம் வந்துட்டு. சேலை எடுத்த மட்டும் பத்தாது, வேற சட்டை துணி தைக்கணும்ல, கவரிங் நகை வேற வாங்கணுங்கவ. எல்லாத்தையும் நினைச்சிட்டு தான் வேண்டான்னுட்டேன். ஏக்கா பட்டு சேலை அந்த கலர்ல யார்ட்டையாவது இருக்கான்னு கேட்டுக்க வேண்டியதானே, யாண்ட கேட்டுனா கூட தந்திருப்பேனே. அப்படியே சரோஜா, வாண்டையாவது கேட்டு பார்த்தே இல்ல பத்தியா? அடுத்த தடவை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கேட்டவனா நான் வாண்டி கேட்டு பார்க்கேன். சரிக்கா, கேளுங்க தாரேன். அப்புறம் கவரிங் நகைலாம் வாடகைக்கே கொடுக்காத காதுல வாங்கிக்கிட வேண்டியதானே? ஆமா சரோஜா, எனக்கு அது அப்ப தோணையில பத்துக்க. அவ சொன்னோடனே எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு இவ்வளவு ரூபா அம்மா எப்படி வாங்கி கொடுக்கன்னு விட்டுட்டேன். சரிக்கா, அடுத்த தடவை ஆடாதன்னு சொல்லாதங்க. பாவம் சின்ன பிள்ளைல ஆசைப்படுத்து பத்தியலா. இப்ப ஆடி பாடி இருந்தாதான் உண்டு. நம்மள மாதிரி வயசானவரும் இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆட முடியுமா சொல்லுங்க? ஆமா சரோஜா, நீ சொல்லியதும் சரிதான். உட்கார்ந்தா எழும்ப முடியல, எழுந்தா உட்கார முடியல. ஏன் கேட்க, காலையில இந்த பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கறதுல முதுகெல்லாம் வலிச்சு போயிருது. உனக்கு உங்க அம்மா இருக்கிறதுனால அந்த கஷ்டம் இல்ல பத்துக்க. ஏக்கா சமைக்கலனாலும் நான் மாட்டை பாப்பேக்கா. காலையில ஏதாவது வேலை வீட்டுல இருந்துட்டே இருக்கும். 10 மாடு இருக்கும்போது வேலை இல்லாம இருக்குமா? அதுவும் சரிதான் சரோஜா, கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா பிள்ளை குட்டி வேலைன்னு அப்படியே ஓடுது வாழ்க்கையே. இந்த வயசுலதான் ஆடி பாடி இருந்தா உண்டு. என்மையம்மா பூ மாதிரி டான்ஸ் ஆடணும், ஏதாவது நாடகத்தில் நடிக்கணும்னா சரின்னு சொல்லிடணும். இப்ப நான் பள்ளிவிட்டு போனேன்னு வச்சுக்கிய மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பா, என்னை பார்க்க கூட சங்கடப்படுவா. சரிக்கா, அடுத்த தடவை சேர்த்து விடியும் சொல்லுங்க. பாவம் சின்ன பிள்ளைல ஆசைப்படுத்த பத்தியெல்லாம் நம்ம ரொம்ப எல்லாம் பிடிவாதம் பிடிக்க கூடாது. போன எடுத்து வந்தீங்களாக்கா, பிள்ளைகள் நாடகம் நடிக்கும்போது போட்டா இருக்கலாம்ல. ஐயோ சரோஜா, வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனே. நீ உன் செல்லுல எடுத்தாரியா சரோஜா? ஏக்கா
சொல்லி. சரி சரோஜா, மறந்துடாம சொல்லு. அஜய் வரும்போது கொஞ்சம் எடுத்துட சொல்லு. சரிக்கா. சரோஜா, நம்ம போற பஸ் அந்த வருது பாரு.